கையில் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பாபா. இன்னைக்கு எபிசோட் என்ன கட்டுறோன்னா கையில் வந்து வேதவழியை பார்த்து சொல்கிறாங்க, இதே மாதிரி எப்பயுமே என் தங்கச்சி தேவி நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வேதவழி சொல்கிறாங்க, கவலைப்படாத கையில், எங்கள் பிள்ளைகளை விட நான் நல்லாவே தேவியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசுகிற தர்மலிங்க வடிவம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வடிவு வந்து தர்மலிங்கிட்ட சொல்கிறாங்க, வேதவழி இவ்வளோ தூரம் மனசு மாறவளே கிடையாது, ஒருவேளை நடிக்கிறாளோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா பேரும் சேர்ந்து கையலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு வா கையல் அப்படின்னு சொல்கிறாங்க. கையல் ட்ரெஸ் மாத்திரக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ சிவசங்கரி சொல்கிறாங்க, போடி போ, இதான் உனக்கு கடைசி சந்தோஷமாக இருக்கும், இதுக்கு மேலே உன் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா தயாளன் ஜவுளி கடையில் வேலை பார்க்குற ஒரு பையனை பார்த்து பணம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் சரின்னு சொல்கிறான். தயாளன் சொன்ன மாதிரியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் கேமரா வச்சுட்டு யாருக்கு தெரியாமல் போயிடுறா. அது தெரியாமல் கையில் ட்ரெஸ் மாற்றிட்டு எலிட்ட வந்து கேட்குறாங்க, ட்ரெஸ் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எலி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் அப்படி தான் போகுது. கையில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவங்களே அந்த கேமரா பார்த்துட்டாங்களா இல்லை அது தெரியாமல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்களான்னு தெரியல. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.